அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ட்ரேட் தமிழ் சேனலில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன, அதாவது நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து அப்சைட் ஆர் டவுன் சைட் ரேலியில் இருக்காங்களா, என்ன ப்ரெடிக்ஷனில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும், நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட்டில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் பார்த்துக்கலாம். நாம் ஃப்ரைடேயோட மார்க்கெட்லேயே வந்து நம்மளோட தம்ப்நெயிலே போட்டிருந்தோம். ஃப்ரைடே வந்து ஒன் சைட் மூவ் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அது மாதிரி நமக்கு ஃப்ரைடே வந்து ஒன் சைட் மார்க்கெட் வந்து சூப்பரான ஒரு ரேலி வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இன்ட்ராடேலேயே நம்மளால் ஏர்ன் பண்ண முடிஞ்சிச்சு. நாம் என்ன கால்ஸ் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் நமக்கு வந்து வந்துச்சு, நம்ம ஸ்டாக் ஆப்ஷனாக இருக்கட்டும், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே நாம் எடுக்கிற ட்ரேட்ஸ் மட்டும் தான் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நிஃப்டியோட ஃப்ரைடே ப்ரிடிக்ஷன் என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அப்சைட் டார்கெட் ஃபார் இன்ட்ராடே. ஃப்ரைடே வந்து நாம் ப்ரிடிக்ட் பண்ண அப்சைட் டார்கெட். அண்ட் இந்த ரெட் கலர் லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைட் டார்கெட் ஃபார் நிஃப்டி. மார்க்கெட் வந்து ஃப்ரைடே ஓப்பன் ஆனதுமே இந்த டைமில் பாருங்கள், கிட்டத்தட்ட எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து நம்மளுடைய நிஃப்டி வந்து நம்ம லைன்ஸ்லேயே வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு இதில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு ரேலி கொடுத்தாங்க. அப்போ கூட நம்மளுடைய செகண்ட் டார்கெட்டான 2362 அப்படிங்கிற லைன்ஸில் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அகைன் ஒரு சூப்பரான ரேலி நம்மளுடைய தேர்ட் டார்கெட் பக்கத்துலேயே வந்து நிஃப்டி வந்து ஃப்ரைடே வந்து நல்ல ஒரு ரேலி வந்து நமக்கு கிடச்சிச்சு. இந்த மாதிரி நம்மளுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் பக்கத்துலேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும் பொழுது ஒரு சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கும் பொழுது நம்ம இன்ட்ராடேலேயே நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நாம் ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டியோட ஃப்ரைடேயோட ப்ரெடிக்ஷன். இது இப்போ பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் வந்து எந்த அளவுக்கு ஃப்ரைடே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு கம்மிங் டேஸில் மார்க்கெட் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கேப் அப் ஆர் கேப் டவுன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட்டு. மார்க்கெட் வந்து ஃப்ரைடே ஓப்பன் ஆனதுமே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஹை கட் ஆகிட்டு நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து ஃப்ரைடே வந்து என்ட்ரி எடுக்கல. ஈவன் வந்து நிஃப்டி வந்து நமக்கு ஒன் சைட் ரேலி கொடுக்கும்பொழுது கூட பேங்க் நிஃப்டியில் நாம் வந்து என்ட்ரி எடுக்கல. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கேண்டில் இருந்தால் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுடைய லெவல்ஸ் பக்கத்துலேயே வந்து ஹிட் ஆகிட்டு இருந்தாங்க. அகெயின் வந்து அதில் ஒரு சைட்வே மார்க்கெட் தான் நம்ம ஃப்ரைடே வந்து பார்க்க முடிஞ்சிச்சே தவிர நல்ல ஒரு ரேலி வந்து நிஃப்டி மாதிரியான ஒரு ரேலி வந்து நமக்கு பேங்க் நிஃப்டியில் ஃப்ரைடே நமக்கு கிடைக்கல. ஈவன் நம்மளுடைய லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 49,672 அப்படிங்கிற லைன்ஸ் பக்கத்துலேயே எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். என்னதான் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் இருந்தே நல்ல ஒரு ரேலி கொடுத்தாலும் கூட எக்ஸாக்டாக இந்த கேண்டில் பாருங்கள் நம்மளுடைய 49,672 அப்படிங்கிற லைனை டச் பண்ணிட்டு தான் அகெயின் வந்து பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்காங்க. ஈவன் இன்ட்ராடே லெவல்ஸை பேஸாக வச்சு கூட நம்மளால் லைவ் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நாம் ஃப்ரைடே வந்து என்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்ட்ராடேக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தோம், அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாளையோட மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், நாளைக்கு வந்து நியூஸ் பேஸ்ட் மார்க்கெட்டா இல்லை கேப் அப் ஆர் கேப் டவுன், மார்க்கெட் வந்து இப்போ எந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட டே சார்ட்டு. நாம் இந்த இயர் ஸ்டார்டிங்கிலிருந்தே, அதாவது கிட்டத்தட்ட இந்த ரெட் கேண்டிலிருந்தே நம்ம சொல்லியிருந்தோம் ஃபெப்ரவரியில் இருந்தே இந்த ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஹை அண்ட் லோ 22,419 அண்ட் 22,915 21,915 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான நம்பர்ஸ். இந்த லைனை தாண்டி க்ளோஸ் வைக்காத வரைக்குமே மார்க்கெட்டில் வந்து நாம் டவுன்ஃபாலுக்கு எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த நாம் இந்த இயர் ஸ்டார்டிங்கிலிருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அது மாதிரி எந்த ஒரு கேண்டிலுமே நம்மளுடைய இந்த ப்ளூ லைன் தாண்டி வந்து கீழே க்ளோஸ் வைக்காமல் அகெயின் வந்து அப்சைட் நல்ல ஒரு ரெக்கவரி வந்து நமக்கு 3 டேஸில் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நிஃப்டியோட லெவலில் பொறுத்த வரைக்குமே நிஃப்டி வந்து இன்னுமே நமக்கு நல்ல ஒரு அப்சைட் ரேலியில் தான் இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட ஹை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கேண்டிலோட ஹை வந்து ஒன்ஸ் நாளைக்கு க்ளோஸ் வைக்கும் பொழுது நமக்கு 23,500 வந்து இமிடியட்டாக நமக்கு 500 வந்து இமிடியட்டாக வரதுக்கான சான்சஸ் வந்து மிகவும் அதிகமாக இருக்குது. 23,500 மார்க்கெட் இப்போ 23,290 கிட்ட இருக்குது. ஒன்ஸ் நாளைக்கு இந்த கேண்டிலோட, அதாவது இந்த ஹை கேண்டிலோட
ஹை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் ஈவன் ஒரு 5 மினிட்ஸில் கூட லோவில் வந்து இந்த மாதிரியான ஒரு லோவில் வந்து கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம் டெலகிராம் குரூப்பில். அந்த லெவலில் பேஸாக வச்சு நீங்கள் டவுன் சைட் ரேலி எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த லைன் வரைக்குமே மார்க்கெட்டை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஒன்ஸ் வந்து இந்த டேயோட கேண்டிலோட ஹை கட் ஆகி நமக்கு ஒரு 15 மினிட்ஸில் க்ளோஸ் வைக்கும் பொழுது இந்த 23,500 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து நம்ம குயிக்காகவே பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது இந்த ஹை கிட்டையே வந்து மார்க்கெட் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நமக்கு இந்த நம்பர்ஸ் கிட்ட டச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் வந்து இந்த 22,419 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து டச் ஆகும் பொழுது ஒரு சின்னதான ஒரு ரிவர்சல் கேண்டில் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அந்த லைனில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் எடுக்கும் பொழுது அது சூப்பரான ஒரு ரேலி, அதாவது ஒன் சைட் மொமெண்டம். ஒன்ஸ் வந்து இது ஹிட் ஆகும் பொழுது குயிக்காக நம்ம ஒரு நல்ல ஒரு பெரிய ரேலி அப்சைடில் நாம் எதிர்பார்க்கலாம். ஒன்ஸ் வந்து இந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நிஃப்டியோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து நல்ல ஒரு அப்சைட் ரேலியில் தான் இருக்காங்க. ஈவன் இந்த கேண்டிலோட ஹை க்ளோஸ் ஆகிற வரைக்குமே நாம் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். ஏன்னா நமக்கு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது, இந்த நம்பர்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த லைனை உடைக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு பெரிய மொமெண்டம் தரதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட டே சார்ட்டு. நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்து நேத்தையோட, அதாவது வியாழக்கிழமை கேண்டில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனுடைய ஹை உடைக்கும் பொழுது ஃபர்தராக நம்ம அப்சைட் ராலி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். அது மாதிரியே வந்து வியாழக்கிழமையோட கேண்டில் வந்து நல்ல ஒரு க்ளோஸ் வந்து ஃப்ரைடேயோட கேண்டில் வந்து கொடுத்துருக்கு. ஈவன் நமக்கு இந்த அப் வரைக்குமே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50,600 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்பு வந்து வித்தின் 2 days ஆர் 3 daysல நமக்கு இந்த நம்பர்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்ல நமக்கு அதிகமாக இருக்கு. ஒன்ஸ் இந்த ஹையை உடைத்து க்ளோஸ் வைக்கல அப்படிங்கும் பொழுது நமக்கு அகைன் வந்து நம்மளுடைய நம்பர்ஸ் இந்த 47,600 ஆர் 47,500 வரைக்குமே டெஸ்ட் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கம்மிங் டேஸ்ல இருக்கு. ஒன்ஸ் இந்த நம்பரை நம்ம டெஸ்ட் பண்ணும் பொழுது நீங்க ஒரு ரிவர்சல் கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை பேஸாக வச்சு நீங்க அப்சைட் ராலி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப்சைட் ராலி நம்மளால எதிர்பார்க்க முடியும். பேஸ்ட் ஆன் இந்த டேயோட கேண்டிலை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி இருக்கிறத பொறுத்து நல்ல ஒரு அப்சைட் ராலியில தான் இருக்காங்க. ஈவன் தோ நம்ம ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்கிறனால அந்த ஹையவே நீங்கள் ஒரு குரூஷியலாக எடுத்து நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கலாம். ஏன்னா ஹை வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஹை. நமக்கு இப்படி ஒரு ரெட் கேண்டில் வரும் பொழுது கூட நல்ல ஒரு ரெக்கவரி நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு நிஃப்டியில். ஈவன் அது நியூஸ் பேஸ்டாக இருந்தாலும் கூட பேஸ்ட் ஆன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் படி மார்க்கெட் நல்ல ஒரு அப்சைட் ராலியில் தான் இருக்காங்க. ஒன்ஸ் வந்து இந்த ஹையை உடச்சி க்ளோஸ் ஆகும் பொழுது நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்ம அப்சைட் ராலி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா அதில் ஒரு சின்னதாக ஒரு ரிவர்சல் வரும் பொழுது இந்த நம்பர்ஸ் வரைக்குமே அது டச் ஆகி புல் பேக் ஆகும் பொழுது நம்ம இதில் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ நாம் டே ஒன்ல இருந்தே நாம் ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி நம்மளுடைய யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றின வீடியோ வந்து நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையுமே பேஸாக எடுத்து நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். இல்லை பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா அது மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க, அதனுடைய ஸ்டாப் லாஸ் இல்லை டார்கெட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட நாளைக்கு என்ன ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் இப்போ பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 10th ஜூன், அதாவது நாளைக்கு நிஃப்டியோட அப்சைட் டார்கெட் அண்ட் டவுன் சைட் டார்கெட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே நாம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே லைவ் கமெண்ட் லைவ் அப்டேட் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய லைவ் ட்ரேடிங்கில் அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 10th ஜூனோட அப்சைட் அண்ட் டவுன் சைட் டார்கெட், இதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது 7th ஜூன் வந்து நாம் ப்ரெடிக்ட் பண்ண இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் இது எல்லாமே இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் லைவாகவே உங்களுடைய ட்ரேடிங் வியூ சார்ட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ட்ரெண்ட், NMDC, கோல் இண்டியா, கோஃபோச், மேரிகோ, அவுரா ஃபார்மா,
கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட், VEDL, டாடா ஸ்டீல் இது எல்லாமே நல்ல ஒரு செட்டப்பில் இருந்த ஸ்டாக். நம்ம 6th ஜூனே வந்து இதை ப்ரெடிக்ட் பண்ணி நம்மளுடைய யூடியூப்லேயும் சரி நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஒன்ஸ் வந்து இந்த ஸ்டாக்குடைய ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை வந்து எப்போ பிரேக் ஆகுதோ அதை பொறுத்து, அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் அப்படின்னா இது பிரேக் ஆகும் பொழுது அப்சைட் ரேலியும் இல்லை டவுன் சைட் பிரேக் ஆகும் பொழுது டவுன் சைட் ரேலியும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இன்ட்ராடேலேயே நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இந்த மாதிரியான ஸ்டாக் செட்டப்பில் வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது நல்ல ஒரு ரேலி வந்து நமக்கு கிடைச்சிருந்துச்சு. இப்போ நாளைக்கு 10th ஜூன் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது 10th ஜூன் அப்போ நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ் கேனரா பேங்க், ஜிந்தால் ஸ்டீல், ஆஸ்ட்ரல், IRCTC, IEX, ஹீரோ மோட்டார் கார், டிக்ஸான், கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாமே மண்டே நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ். இதனுடைய ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு இன்ட்ராடேலேயே இருக்குது. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா ஸ்டாக்ஸ்லேயுமே மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கோங்க. இப்போ நாம் போஸ்ட் பண்ணுற இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே அன்னையோட டே கேண்டில் எடுத்தீங்க அப்படின்னா டே கேண்டிலோட ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ஃபார் ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை ஹோல்டிங்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அன்னையோட ஹை அண்ட் லோவே நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சு கமெண்ட் டேஸில் நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பொழுது அது நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மற்றும் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றின எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த ரிப்ளை என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது மாதிரியான ஒரு லைவ் அப்டேட்டுக்கும் மார்க்கெட்டை பற்றின நல்ல ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நாம் எடுக்கிற ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் லெவல்ஸாக இருக்கட்டும் கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணது மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை வந்து தெரிவிச்சுக்கலாம். மற்றும் நல்ல ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.